போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடே வின்டர் ஹாலிடேலாம் இருக்கும். அது வெள்ளைக்காரன் வச்சது. இவ்வளோ கேஸ் தேங்கி இருக்கும் போது இவங்க பாட்டில் ஹாலிடேக்கு போயிடும். இதே கர்நாடகாவில் பிஜேபி 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ இந்த பீட்டாவும் வரல, இந்த தடையும் வரல. ஏன் ஒரு வக்ஃப் வாரியம் அறநிலைத்துறை இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரு வாரியம் இருக்க வேண்டாமா? இதே திராவிட சிந்தனை தமிழுக்காக பேசக்கூடிய இதே இத்தனை ஆளும் யாரெல்லாம் பேசினாங்களோ ஆளுநருக்கு எதிராக, அவங்க எல்லாரும் இதே மாதிரி துணை முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள் குறித்து பார்ப்போம். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என ஸ்டாலின் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்ட நாளில் போதையினால் பஸ் கண்டக்டர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. உதயநிதி தலைமையேற்ற விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து ததிகிணத்தோ மைக் சரியில்லை என மழுப்பல். அறநிலையத்துறை வக்ஃப் வாரியம் போல கிறிஸ்தவ சொத்துக்களை நிர்வகிக்க தனி சட்ட வாரியம் ஹைகோர்ட் யோசனை. கம்பாலா பாரம்பரிய விளையாட்டை முடக்க பீட்டா வழக்கு, கொந்தளிக்கும் கர்நாடக மக்கள். உச்சநீதிமன்ற சின்னம் மற்றும் நீதி தேவதை சிலையில் மாற்றம் செய்ததற்கு வழக்கறிஞர் சங்கம் எதிர்ப்பு. இன்றைய செய்திகள் குறித்து பேச அரசியல் விமர்சகர் திரு நவநீத் அவர்கள் வந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் கனகராஜ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். முதல் செய்தியாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ வெளியிட்ட அதே நாள்லையே பஸ்ஸில் பயணம் செய்த ஒரு நபர் டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்காங்க. டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸு கண்டக்டரையே அடித்து கொள்ளிருக்காரு. இது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன அந்த முதல்வருடைய அந்த வீடியோவையும் பார்த்தேன், அந்த செய்தியையும் பார்த்தேன். அதாவது ஒரு பஸ் கண்டக்டர் ஒரு மது போதையில் இருக்கக்கூடிய ஒரு பயணி தாக்கி மூக்கில் குத்திருக்காரு. அந்த மூக்கு உடைந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிற வகையில் அவர் பரிதாபமாக ஒரு உயிரை போடுற சம்பவம், அந்த செய்தியும் பார்த்தேன். முதல்வருடைய அந்த வீடியோவை நம்ம பேசுவோம். அப்புறம் என்ன சொல்கிறாரு வீடியோ, அப்புறம் ஒரு செய்தி எல்லாமே கூட வந்தது. என்ன சொல்கிறாரு, உங்களுடைய தந்தையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நான் பேசுகிறேன், நீங்கள் போதையின் பாதையிலலாம் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த ஓலா யூபர் அந்த தமிழக ஊடகங்கள் சொல்லுவாங்க, முதல்வர் ரொம்ப உருக்கத்தோட மன்றாடி கேட்டுக்கொண்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய பதிவு அப்படி தான் இருந்தது. ஆனால் நம்ம என்ன பார்க்கணுன்னா, சமீபத்தில் கூட இல்லை, இப்போது சென்னையில் ஒரு 7 மாணவர்கள் அவங்க வீட்டிலேயே போதைப் பொருள் தயாரிக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக அதில் அந்த 7 பேரில் ஒரு மாணவர் யாருன்னு பார்த்தோன்னா திமுக நிர்வாகி, அதாவது மீஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலருடைய மகன். முதல்வர் என்ன பண்ணணும்னா, அவரோட கட்சிக்குள்ளே இதை முதல்ல அவர் சொல்லணும். ஏற்கனவே பார்த்தோம், திமுகவுடைய ஒரு பிரிவுடைய தலைவர் அவர் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போதை அப்படின்னாலே திமுக அப்படின்னு நான் சொல்லலை. ட்விட்டரில் போயிட்டு பாருங்கள், நீங்கள் ஹேஷ்டாக் போட்டு பார்த்தீங்கன்னா போதை திமுகன்னு அப்படியே வரிசையாக வந்துட்டுருக்கு. மக்கள் கருத்து அப்படிதான் வந்துட்டு இருக்கு இன்னும். ஸோ முதல்வர் ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கும் போது முதல்ல அவருடைய கட்சியில் அதை சொல்லணும், கட்சி நிர்வாகிகள் எடுத்து சொல்லணும். அவர் ஏற்கனவே பல மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, நீங்களாம் பண்ணுறதுனால தூக்கமே இல்லைன்றாரு. இதையும் அவர் முதல்வர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும். இந்த பக்கம் அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் சொல்கிற இந்த சம்பவம், அதாவது பஸ்ஸு சென்னையில் போகிற பஸ்ஸு, அதில் கண்டக்டர் என்ன சொல்கிறாரு, டிக்கெட் எடுங்கன்ட்டு அந்த பயணிக்கிட்ட சொல்கிறார். அவர் ஃபுல் டைட்டில் இருக்கார். அதாவது அமைச்சர் பாஷையில் சொன்னால் மது பிரியர், அவர் மது போதையில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்டக்டர் கொஞ்சம் யாராக இருந்தாலும் அவங்க டியூட்டி பண்ணும்போது கொஞ்சம் கடித்து பேசும்போது, நீ என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து மூக்கில். அவ்வளோதான். அந்த கண்டக்டர் மூக்கெல்லாம் ரத்தம் சொட்ட இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போது போகிற வழியிலே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. இப்போது திமுகவோட ஒரு கூட்டணி கட்சி இருக்குது, எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவங்க என்ன நடத்தினாங்க, மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க. அது திமுக சார்பாக கூட யாரோ ஒருத்தர் போய் உட்கார்ந்த மேடையில். ஆனால் அவர் என்ன பேசினார்ன்றது எனக்கு தெரியல, அந்த திமுக சார்பாக பேசினவர் என்ன பேசினார் தெரியல. ஆனால் அந்த மாநாட்டில் முக்கியமாக பேசின இந்த திருமாவளவன் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு என்ன சொல்ல போறார், இந்த மது போதையால தான் அந்த பயணி
அந்த கண்டக்டரை தாக்கியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க, சாட்சிகள் சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஏதாவது அவர் வாய் திறந்து பேசுவாரா இல்ல கேட்பாரா அரச? இப்போ வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு, சொல்லவே வேண்டாம். தமிழக அரசு 1ஆம் தேதி வேற அடிஷ்னல் லீவ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 4 நாள் லீவ் வருது. அப்போ நீங்கள் பாருங்கள் டாஸ்மாக் உடைய டார்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஊழியர்களுக்கு. அப்போது நீங்கள் ஒரு பக்கம் போதையை ஒழிக்கணுன்றீங்க, மதுவினால் வரக்கூடிய போதை என்ன பண்ண போறீங்க? மது ஆலைகள் நடத்துறதே பல அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க. மதுவையே அரசே ஏற்றி விற்கும் போது நீங்கள் எப்படி இதை கட்டுப்படுத்த போறீங்க? நீ பல சம்பவங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். மது போதையினால கூட என்னெல்லாம் தாக்கங்கள் இருக்குது, தாக்குதல் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொன்னால் பள்ளி மாணவிகள்லாம் ஏதோ ஒரு வைரல் வீடியோ ஒன்று போயிட்டு இருந்தேன், செங்கல்பட்டுக்கிட்ட மாணவிகள் பீர் பாட்டிலோட போன ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் ஒரு உருக்கமான ஒரு கோரிக்கையை முதல்வர் வச்சிருக்காரு. இது சாத்தியக்கூறு இருக்கா இல்லையான்னு கேட்டால் நம்ம சொல்ல வேண்டாம். அதில் நான் சொன்ன மாதிரி ட்விட்டரில் இருக்கக்கூடிய வாசிகள், அதாவது வலைதள விஞ்ஞானிகள்லாம் கருத்து சொல்லிட்டே வராங்க. இது எப்படி சாத்தியம், முதல்ல உங்கள் இடத்துல கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றது. ஸோ முதல்வருடைய இந்த வீடியோ அப்படின்றது மீண்டும் ஒரு முறை என்ன சொல்றது, ஒரு ஃபோட்டோ ஷூட், அதாவது என்ன சொல்லணும்னா ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு வீடியோ வெளியிட்டணும்னு கேட்டிருப்பாங்க. அதை ஒட்டி முதல்வர் பேசியிருக்காரு. அவர் இதுவரைக்கும் இந்த மது போதையினால் எப்படி அதை தடுக்க முடியும், எப்படி கட்டுப்படுத்த முடியுன்றது இதுவரைக்கும் திராவிட மாடல் அரசு சொன்னது கிடையாது. இன்னைக்கு என்ன ஞாபகம் நடுவில் முதல்வர் 2-3 இடத்துல போதையை கட்டுப்படுத்துக்கு நான் சர்வாதிகாரியாக கூட மாறுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கர்ஜனையோடலாம் பேசினதை பார்த்தோம். அப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க, நான் ரொம்ப உருக்கத்தோடு கேட்டுக்கிறேன் நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இதை பார்த்தா இந்த வீடியோ சேனல்லாம் ஒருத்தர் வருவார், இந்த சேலத்தை சேர்ந்த ஒரு சித்த மருத்துவர் ஒருத்தர் சொல்லுவார். அவர் சொல்லுவார், இப்படி தான் பேசுவார். அந்த மாதிரி எப்படி ஒரு கர்ஜனை குரலில் ஆரம்பித்த முதல்வர் இப்போ மனமுருகி கேட்க போயிட்டாருன்றதான் ஒரு ரொம்ப வேதனையான நிலைமையாக இருக்கிறது. 2வது செய்தியாக, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்ற விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 2 டைமு 3 டைமு பக்கமாக அது தவறாக பாடியிருக்காங்க. கேட்டால் மைக் ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ், த டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு போடுறவங்களுக்கு புரிகிற பாஷையில், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நியூட்டன் உடைய 3rd லா, 3ஆம் விதி என்ன சொல்கிறது, டு எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீ எதை செய்கிறியோ அதுக்கு சமமாக அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கும் அப்படின்றது அந்த விதி. ஆளுநர் RN ரவி ஒரு அரசு விழா, அதாவது பொதிகை தொலைக்காட்சியோட விழாவில் போகும்போது அங்கே இதே மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது. அவர் ரொம்ப வெளிப்படையாக தெளிவாக சொல்லிட்டாரு, அந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு அவர் தலைமை தாங்க போகிறாரு, அங்கே பாடினவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதில் போகிறேன், நான் பாடுறாங்க, அதில் மிஸ் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் என்னை சம்மந்தப்படுத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த ஓலா யூபர் ஊடகங்கள்லாம் தொடர்ந்து யார் யார்கிட்டலாம் மைக் வைக்க முடியுமோ அவங்க கிட்டலாம் மைக்கை வச்சு ஆளுநர் RN ரவி இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி பண்ணியிருக்காருன்னு கருத்து கேட்டு 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 ஒரு பெரிய விவாத பொருளாக ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். இப்போ இன்னைக்கு துணை முதல்வரே சொல்றாரு, தேவையில்லாத பிரச்சனை ஆக்காதீங்கன்ட்டு. அப்போ நீங்கள் ஒன்று தான் பண்ணியிருக்கீங்க அந்த பிரச்சனையை, அப்போ உங்களுக்கு தேவை அப்படின்றதான் அதை நீங்கள் பிரச்சனையாக இருக்கீங்க. அப்படிதான் இந்த செய்தி சொல்லுது. சார், ஆளுநர் அந்த நிகழ்ச்சியில் ஒரு கெஸ்ட், இது நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சியை தலைமையேற்ற நடத்துறீங்க, நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சியோட தலைவரே நீங்கள் தான். அப்படி இருக்கிறச்சே ஒரு முறை பாடினாங்க, சரி தவறு, 2வது முறை பாடுறாங்க, சரி தவறு, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3வது தடவை வாய்ப்பு கொடுத்து பாட வைக்கிறீங்க, கரெக்டு, நல்ல விஷயம், நீ திருத்துறீங்க. ஆனால் இதே மாதிரி தான் ஆளுநர் என்ன சொல்றாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற போது திரும்ப திரும்ப ஏன் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் ஆளுநர் தாக்கி பேசுனீங்க? இனத்தெல்லாம் கொண்டு ஆளுநருடைய என்ன சொல்லக்கூடியது, ஆளுநருடைய பிறந்த இடத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் கொண்டு பேசினாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பேசுவாங்களா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பத்தி? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இவங்களுக்கு இன்னொரு புரியுற மாதிரி பாட்டில் சொல்லுங்க. அதில் வேற என்ன சொல்றாரு, வெளிப்படையா பல ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் அவங்க சொல்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை கீழே நரேட்டிவோட அந்த தமிழ்ல ஒரு வார்த்தைகளும் போடும்போது தமிழ்த்தாய் பாட்டில் என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கிறது கீழே ஓடிட்டு இருக்கு, அவங்க சொல்றது மேல வருது, எந்த இடத்துல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. மைக் எப்படிங்க தப்பா பேசணும் சொல்லுங்க?
நீங்கள் சொல்கிறது மைக்கில் வரும், மைக்கு ஃபால்ட்னா சொல்கிறது மைக்கில் வராது. பட் இங்கே தெளிவாக வருது. அந்த வர இடத்துல வார்த்தைகள் மாறி வருகிறது. தவறுனா தவறுன்னு ஒத்துங்க, அதுக்கே நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க மைக் ஃபால்ட்டுன்ட்டு. ஆளுநர் சொல்கிறாரு தவறு தான், எனக்கு இது தெரியவில்லை. ஆளுநர் வந்து ரொம்ப கிளியராக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தால் நீங்கள் திரும்ப திரும்ப ஆளுநர் சீண்டி பார்த்தீங்க. இப்போ யார் இவரை சீண்டுவாங்க? இப்போ யோசிச்சு பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி போற வாரம் வாயிலெல்லாம் மைக்கு வச்சு கேட்டாங்க கருத்தை. இவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கருத்து சொன்னாங்க. அந்த கருத்து எல்லாத்தையும் அப்படியே பொருத்தி பார்க்க முடியுமா துணை முதல்வருக்கு? நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் அப்படியே மிரர்ல வச்ச மாதிரி துணை முதல்வர் காமிச்சா அப்படி இருக்கும். அப்போ ஒரு தவறு இருந்திருக்கிறது, நீங்க திருத்தினீங்க. ஆளுநர் என்ன சொல்றாரு, அது எனக்கு தெரியாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லும்போது அதை ஏற்க மறுக்கிறீங்க. இதுதான் ஒரு போலி திராவிடத்தனம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர் ஒரு ட்விட்டர்லையோ சமூக வலைத்தளத்தில் அவர் ஒரு இது கொடுத்துருந்தார். என்ன கொடுத்தார், இவர் வந்து ஆளுநரா இல்லை ஆரியரா அந்நியராலாம் பல கேள்விகள்லாம் கேட்டு ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும் கூட அளவுக்கு வந்து ஒரு அழுத்தமான கருத்துக்கெல்லாம் வந்தது, எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை சார்ந்த இந்த திராவிட சிந்தனை இருக்கிறவங்களாம் சொன்னதை பார்த்தோம். இதே திராவிட சிந்தனை தமிழுக்காக பேசக்கூடிய இதே இத்தனை ஆளுங்க யாரெல்லாம் பேசினாங்களோ ஆளுநருக்கு எதிராக, அவங்க எல்லாரும் இதே மாதிரி துணை முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா? மூன்றாவது செய்தியாக, அறநிலைத்துறை வகுப்பு வாரியம் போல கிறிஸ்தவ சொத்துக்களையும் பாதுகாக்க ஏன் வந்து ஒரு வாரியம் அமைக்கக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டு கேட்டிருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீதியரசர் சதீஷ்குமாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம ஸ்ரீ டிவியில் அறநிலையத்துறையோட செயல்பாடு குறித்து அரசு கையில் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி பல எபிசோடுகள் நம்ம போட்டு காட்டிட்டு வரோம். மக்களுக்கு அறநிலையத்துறை செய்யக்கூடிய அராஜகங்கள், ஊழலை. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு வரோம், ஏன் ஒரு வக்ஃப் வாரியம் அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரு வாரியம் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். ஒருவேளை அதோடைய நீட்சியா அதோட தாக்கமா தெரியல, ஒத்த சிந்தனையோடைய நீதியரசர் சதீஷ்குமாரும் இதே மாதிரி ஒரு யோசனை வழங்கியிருக்காரு. அவர் எப்படி எதுக்கு இந்த விஷயம் சொல்றாரு பாருங்க. ஒரு கேஸில், அதாவது நாகர்கோயிலில் ஒரு கல்லூரி நடக்குது. அந்த கல்லூரியில் தாளாளர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டு சர்ச்சையாக இருக்கிறது, இவர் அப்பாயின்ட் பண்ணவர் சர்ச்சையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்புலேருந்து கேஸ் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பைலாஸு லாஸ்லாம் இருக்குது சர்ச்சோட, அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இந்த கேஸ் வரும்போது சதீஷ்குமார் நீதியரசர் இதை கேட்குறாரு. அறநிலையத்துறைன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, இந்துக்களுக்கு கோயில்கள் ஆலயங்கள்லாம் நீங்கள் நிர்வகிக்கிறதுக்கு, வக்ஃப் வாரியம்னு ஒன்று இருக்குது, அந்த நிலத்தெல்லாம் இது ஏன் அந்த மாதிரி கிறிஸ்துவ அமைப்புக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக தலைமை செயலரையும் உள்துறை செயலரையும் தானாக முன் வந்து இதில் சேர்த்திருக்காரு. அவங்க இதுக்கு வந்து பதில் அளிக்க வேண்டும், கட்டாயம் பதில் அளிக்க வேண்டும்ன்றதையும் சொல்லியிருக்காரு நீதியரசர். ஓ, இந்தியாவில் லாங்கஸ்ட் லேண்ட் ஓனர் அப்படின்னு பார்த்தோன்னா 2வது இடத்துல கத்தோலிக்க அமைப்புகள் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிலங்கள், பெரும்பாலான நிலத்தில் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு இணையாக கத்தோலிக்க அமைப்பு இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம நெல்லை எம்பி ஞான திரவியம், அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தோம். என்ன சம்பவம் அது? அந்த பிஷப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் இது எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மண்டேடி சண்டையாக இருந்தது. ஒரு பிஷப் தாக்கப்பட்ட செய்திலாம் பார்த்தோம். அப்போது தொடர்ந்து அதாவது ஒரு கவர்னன்ஸே இல்லாமல், ஒரு நிர்வாகமே இல்லாமல் செயல்படுகிறது இந்த சர்ச்சு போன்ற அமைப்புகள். அதை நெறிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு யோசனையை வழங்கின நீதியரசர் சதீஷ்குமாருக்கு பாராட்டுகள். இப்போ இந்தியாவில் வந்து இது அன்ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கிறது சர்ச் அமைப்புகள். நிச்சயமாக தமிழக அரசு என்ன ஸ்டான்ஸ் எடுப்பாங்கன்றது தெரியல, ஆனால் மத்திய அரசு அவர்கள் தரப்புலேருந்து ஒரு ஸ்டான்ஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க. இதை நெறிமுறைப்படுத்த வேண்டும். அவர் நீதியரசரே தெளிவாக சொல்லும்போது பல இடங்கள்ல இவங்க சார்பாக பல பொதுநல மருத்துவமனைகள் இருக்கிறது, பள்ளிகள் இருக்குது, இதெல்லாம் வந்து சரியாக கையாள மாட்டேன்றாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல கேஸ் இருக்கு, ஏதோ ஒரு சர்ச்சை இருக்கிறது, இதை நெறிப்படுத்துறதுக்கு ஏன் ஒரு வாரியம் இருந்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு யோசனையை சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, நம்ம சர்ச்சு சார்பாக இந்த பல டயசிஸ் சார்பாக தேர்தலாம் நடக்கும். தமிழ்நாட்டில் பல பத்திரிகையில் செய்திகளாக பார்த்துருக்கோம். இந்த மறை மாவட்ட தேர்தல் அடிதடி, இல்லை இந்த தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, சமூக நீதினா இந்த சர்ச்சு தான் அப்படின்பாங்க.
ஆனால் பல பத்திரிகை செய்தி பார்த்துருக்கோம், ஒரு பேராயர் அப்பாயின்மெண்ட்டில் வந்து தலித்துகளே இல்லை, புதுசாக அப்பாயின்ட் பண்ண பேராயர்களை தலித்தே இல்லைன்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்ற ஒரு அக்கறையோட செய்திகள்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கு. இன்னொரு விஷயம், அவங்களுக்கான சொத்து, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சொத்துக்களுக்காக தான் பல இடத்துல சண்டை வருகிறது, சர்ச்சை வருகிறது அப்படின்றத பார்க்குறோம். அதாவது அரசு நிதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு, பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அரசு நிதி. ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிப்பாங்க. இந்த அப்பாயின்மெண்ட்லேயே பல சர்ச்சைகள் வருகிறது நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்துக்கள் உடைய ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் ஏதோ 2 பேர் பேசும்போது ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும், ஐயோ பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு, அந்த கோயிலை வந்து நாங்கள் வந்து கைப்பற்ற போகிறோம்னு சொல்லி உடனே போயிட்டு அறநிலையத்துறை வந்து உட்காந்து ஆஃபீஸர்லாம் போயிட்டு உட்காந்து ஒரு ஈஓ போட்டு டிஓ போட்டு ஒரு ஏசியை போட்டு அதை கைப்பற்றுவாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த டைசிஸ் தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்கும், அடிதடி குண்டு வீசலாம் இருக்கும். அப்போது அரசு போய் என்ன பண்ணும், கைப்பற்ற போகிறோம்லாம் ஒன்றும் பண்ணாது. இன்னொரு பக்கம் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அது அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால் நாங்கள் அதை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை ஒதுங்கி போயிட்டாங்க. அப்போது சாதாரண மக்களுக்கு என்ன தோணும், இந்த பாரு இந்து கோயிலில் ஏதோ ஒரு பிரச்சனையே கிடையாது, பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அறநிலையத்துறையை வந்து கையகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சர்ச்சில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு சிவில் இஷ்யூலேருந்து கிரிமினல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிவிட்டது. ஆனாலும் போய் அதில் அரசு தலையிடாது, காவல்துறை போகாது அப்படின்னு இந்த சூழ்நிலை இருக்கும்போது, இது யாருக்கான அரசு அப்படின்னு மக்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது நீதியரசர் சதீஷ்குமாருடைய இந்த ஆலோசனை ரொம்ப வரவேற்கத்தக்கது. 4வது செய்தியாக, கர்நாடகா மாநிலத்தில் கம்பாலாங்கிற ஒரு பாரம்பரிய விளையாட்டு, அந்த விளையாட்டை முடக்கிறதுக்காக பீட்டா வந்து ஒரு வழக்கு தோன்றிருக்காங்க. இதனால கர்நாடக மக்கள் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் என்னன்னு தெரியலப்பா. ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, கம்பாலாக்கு பிரச்சனை. இன்னொரு பக்கம் இந்த பீட்டான்ற அமைப்பு இந்தியாவுடைய பாரம்பரியத்து மேலே ஒரு தாக்குதல் எப்பவுமே பண்ணிட்டு வராங்க. ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கினாங்க, கம்பாலாக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. கேரளாவில் திருச்சூர் பூரத்தில் யானைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க பீட்டா. தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியத்து மேலே ஒரு தாக்குதலை செஞ்சுட்டு வராங்க இந்த பீட்டா அமைப்பு. பல வழக்குகள் இருந்தாலுமே குறிப்பாக இந்த மாதிரி விழாக்களை ஓட்டி வரும்போது தான் இந்த பீட்டா அமைப்பு வந்து வீழ்த்து கொள்றாங்க, ஒரு கேஸை போடுறாங்க. இதே கர்நாடகாவில் பிஜேபி 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ இந்த பீட்டாவும் வரல, இந்த தடையும் வரல. கரெக்டாக காங்கிரஸ் ஆட்சியில் வருகிறது, இந்த கம்பாலாக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க பீட்டா. ஒரு விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு தடை செஞ்சப்போ ஒரு பெரிய போராட்டமாக வெடிச்சது, மக்கள் போராட்டமாக கூட வெடிச்சது, அப்படி இப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அதே போராட்டத்தில் வந்து நாங்கள் வந்து மாட்டுக்கறிலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப பெருமையாக வேற சொன்னாங்க. எதா இருந்தாலும் கடைசியில் அந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி அந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரு பேரில் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம். நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, பிரதமர் மோடி பேரில் ஒரு ஸ்டேடியம் வேணாம், ஒரு கேலரியாவது ஒரு பேர் வச்சிருக்கலாங்க. இதான் திராவிட மாடல். ஆனால் கர்நாடக மக்கள் அப்படி கிடையாது. அவங்க வந்து அது விடாமல், அந்த பாரம்பரியத்தை விடாமல் அவங்க வந்து அதை கட்டாயம் அதை எதிர்கொள்வாங்க, அதை போராட்டமாக கூட கையில் எடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழகம் மாதிரி இல்லாமல் அவங்க வந்து அந்த பாரம்பரியத்துக்காக போராடி அதை வின் பண்ணுவாங்க. நம்ம எப்படி சொல்லுவோம், ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பக்கம் பேசுவோம், இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, மாடுன்னு அடிச்சு சாப்பிட்றதுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் கும்பலும் இருக்கும். அப்படி இல்லாமல் கர்நாடக மக்கள் தன்னிச்சையாக அவங்களும் இதில் களத்தில் இறங்கியிருக்காங்க, பல அமைப்புகள் இதில் இறங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். இறுதி செய்தியாக, உச்சநீதிமன்ற நீதி தேவதையின் சிலையை மாற்றம் செய்ததுக்கு வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த எதிர்ப்புன்றது எதிர்பார்த்தது தான். இந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்மளுடைய மத்திய அரசு தொடர்ந்து அதை நீக்கிவிட்டு இந்திய பாரம்பரியத்தை கொண்டு வரதை பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இந்த சுதந்திர தினம், அதே மாதிரி குடியரசு தினம் அன்னைக்கு, இந்த 10வது நாள் அன்னைக்கு அந்த இராணுவம்லாம் எதிர்நோக்கி போயிட்டுருவாங்க. அதாவது முடிச்சுட்டு போகிற போது ஒரு இழவு பாட்டு, ஆங்கில இழவு பாட்டு இருந்தது, அதை நீக்கி விட்டு
இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கான பாடப்பட்ட ஒரு பாடலை சேர்க்கும்போது அது ஒரு சர்ச்சையாச்சு. அதே மாதிரி அந்தமான்ல இருக்கக்கூடிய தீவுகள், வெள்ளைக்காரனுடைய தீவு எல்லாம் பேரை மாற்றி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ற ஒரு பேரை வைக்கும்போது அது ஒரு சர்ச்சையாகுது. அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் பேர் வச்ச இந்த சட்டத்துடைய பேர்லாம் நம்மளுடைய பாரதிய பேர் வைக்கும்போது அது ஒரு சர்ச்சையாகிறது. தொடர்ந்து எதெல்லாம் வந்து இந்த காலனைசேஷன், இந்த பிரிட்டிஷ் ஈரால இருந்த இதெல்லாம் அடிமைத்தனத்தை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு எடுத்து செயல்படுமோ அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு எதிர்ப்பு வரதை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த சிலைக்கு வரும். இந்த சிலை அப்படின்றது வந்து இது வெள்ளைக்காரனுடைய காலத்தில் இருந்த சிலை கூட கிடையாது. இது வந்து கிரேக்கிய காலத்தில் அங்கே இருந்த ஏதோ ஒரு அம்மையார், அவங்க பேர் தெமிஸ் அப்படின்ற ஒரு அம்மையார், அவங்களுடைய சிலை அது. நம்ம பல தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம். நீதி தேவதையோட கண்கள் கட்டப்பட்டுள்ளது, கருப்பால் கட்டப்பட்டுள்ளது. ஒரு தீர்ப்பு வந்தோடனே அந்த கருப்பு கயிறு அவுத்து விட்டாங்க, இப்போதான் கண் திறந்தது அப்படிலாம் தமிழ் சினிமாவில் இவங்களே சொல்லுவாங்க. ஆனால் இது அரசா பண்ணும்போது இது ஒரு எதிர்ப்பு. பாடுறா டேரக்டர் டச் அப்படின்பாங்க. ஆனால் இது அரசு வந்து அதெல்லாம் வேண்டாம், அந்த பிரிட்டிஷ் காலத்துக்கு விஷயமே வேண்டாம். முதல்ல அந்த சிலை சிலையாக பார்க்காம அதுவும் ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம பாரதிய பண்பாட்டில் இருக்கிறது. அந்த சிலையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ், ஆங்கில ட்ரெஸ்ஸை நீக்கிவிட்டு இந்திய பாரம்பரியமான புடவையை மாற்றுறாங்க. தொடர்ந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த அரசியல் சாசனத்தை கையில் வைக்கிறாங்க. இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஸோ உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த காலனி ஆதிக்கத்திலே இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடே, வின்டர் ஹாலிடேலாம் இருக்கும். அது வெள்ளைக்காரன் வச்சது. இவ்வளோ கேஸ் தேங்கி இருக்கும்போது இவங்க பாட்டில் ஹாலிடேக்கு போயிடுவாங்க. அதில் ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னெடுப்பாக நம்முடைய நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதியரசர் சந்திரசூட் அவர் ட்ரை பண்ணுறார். எடுத்தோடனே அதுக்கு ஒரு எதிர்ப்பு. அவரே சொல்கிறாரு, இத்தனை நாளாக கண்கள் மூடி இருந்தது, ஒரு தீர்ப்பு வழங்கும்போது அந்த மாதிரி இருக்க முடியாது, கண்கள் திறந்து எல்லாரும் சமம், என்னுடைய 2 கண்களாலும் பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறாரு. அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, டெஃபினட்டாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், யுவர் ஆனர் அப்படின்றலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு காலனி உடைய அந்த செயல்பாடு, ஒரு அந்த மனப்பான்மையில் இருக்கக்கூடியது, அதெல்லாம் நீக்க வேண்டும். நம்ம ஆளுநர் ரவி கூட சொல்லியிருக்காரு, இந்த மேதகு அப்படிலாம் சொல்லாதீங்க, அதை வந்து நீக்கி விட்டு அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் வேர்டு சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ தொடர்ந்து அந்த பிரிட்டிஷ் ஏரா, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், அந்த நெறிமுறைகள்லாம் நீக்கிவிட்டு பாரதிய பண்பாடுகளை உள்ளே செலுத்தும் போது இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வரதான் வரும். ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி ரொம்ப சிறப்பாக நம்முடைய மத்திய அரசு பல விஷயங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நவனேஷ். நன்றி கனகராஜ். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.